ஒரு ஊர்ல ராஜுன்னு ஒரு வியாபாரி இருந்தான். அந்த ஊர்லயே அவன் தான் அதிகமா படிச்சிருந்தான். அதிகமா படிச்சதால அந்த ஊர்லயே அவன் தான் புத்திசாலின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. ஒரு நாள் அவன் ஒரு மண் பாதையில நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்க ஒரு விவசாயி தன்னோட பக்கத்துல புல்லு கட்ட வச்சுட்டு மரத்து கீழே ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ராஜுக்கு அந்த விவசாயி கிட்ட தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு தோணுது. உடனே அவர்கிட்ட போய் இப்படி சொல்றான். ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? ஐயா, என் பேரு ராஜு. நான் ஒரு வியாபாரி. ஓ, அப்படியா? சரி, என்ன விஷயமா இங்க வந்த? சும்மா உங்ககிட்ட ஒரு விளையாட்டு விளையாடலான்னு வந்தேன்யா. என்னது விளையாட்டா? என்ன பார்த்தா எப்படிப்பா தெரியுது? விளையாடுற வயசா எனக்கு? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரேன். பதில் தெரியலைன்னா நீங்க எனக்கு ஒரு வெள்ளி காசு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நான் பதில் சொல்லிட்டா நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை எனக்கு பதில் தெரியலைன்னா உங்களுக்கு நான் 100 வெள்ளி காசு கொடுக்குறேன். இத கேட்ட உடனே அந்த விவசாயி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜு மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறான். எப்படியும் இந்த கிழவனுக்கு நம்ம கேட்குற கேள்வியோட பதில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மிஞ்சி மிஞ்சி போனா இவர் என்ன பெருசா கேட்டுற போறாரு? ஏதாவது ஆடு மாடு பத்தி தான் கேட்க போறாரு. நம்ம சுலபமா ஜெயிச்சிடலாம். அப்புறம் இவர் போய் ஊர் முழுக்க என்னை பத்தி பெருமையா சொல்ல போறாரு. என்ன ஐயா, விளையாட வரீங்களா? ஓ, நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலைன்னா நான் உனக்கு ஒரு வெள்ளி காசு கொடுக்கணும். அதுவே நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலைன்னா நீ எனக்கு 100 வெள்ளி காசு கொடுப்ப. அப்படிதானே? ஆமா ஐயா, சரியா சொன்னீங்க. அப்படின்னா சரிப்பா, நான் இந்த விளையாட்டுக்கு வரேன். ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்படின்னா முதல்ல நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. சரி, கேளு. இந்த பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த பெரியவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறமா அவர்கிட்ட இருந்த ஒரு வெள்ளி காசை எடுத்து நீத்துறாரு. இந்தா தம்பி, ஒரு வெள்ளி காசு. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. இத கேட்ட உடனே ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யோசிச்சபடியே நடக்குது. இவர் ஒரு படிக்காத முட்டாள். பரவாயில்லையா, எல்லாருக்கும் எல்லா கேள்வியும் தெரியணும்னு இல்லை. சரி, இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தயாரா இருக்க, கேளுங்க. அந்த பெரியவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. மலை மேல ஏறும்போது 3 காலோட போகும். ஆனா கீழே இறங்கி வரும்போது 4 காலோட வரும். அது என்ன? அந்த கேள்விய கேட்ட உடனே ராஜு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த கேள்வியை யோசிச்சு கூட பார்க்கல. கர்வமா இப்படி சொல்றான். இதெல்லாம் ரொம்ப சுலபமான கேள்வி. எப்படியும் நீங்க ஆடு மாடு பத்தி தான் கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு முதல்லயே தெரியும். இதை நான் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவேன். அப்படியா? அப்ப பதில் சொல்லு. ஆனா கொஞ்ச நேரம் போன உடனே அவனோட சிரிப்பு குறைஞ்சிடுச்சு. அவன் அந்த கேள்வியோட பதில் ஏதாவது மிருகமா இருக்குமான்னு யோசிக்கிறான். இல்ல ஏதாவது வண்டியா இருக்குமான்னு கூட யோசிக்கிறான். ஏதேதோ யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு அந்த கேள்வியோட பதில் கிடைக்கல. இப்படியே ராஜு ரொம்ப நேரம் யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. கடைசியில சோர்ந்து போய் அவன்கிட்ட இருந்த 100 வெள்ளி காசை எடுத்து அந்த விவசாயிக்கு கொடுக்கறான். இந்தாங்க ஐயா, எனக்கு பதில் தெரியல. இதுல 100 வெள்ளி காசு இருக்கு. அந்த பெரியவர் சந்தோஷமா அந்த காசை வாங்குறாரு.
சரி, இப்போ மறுபடியும் நான் உங்களை கேள்வி கேட்குறேன். சரி கேளுப்பா. நீங்க கேட்ட அதே கேள்விதான், பதில் சொல்லுங்க. அந்த பெரியவர் மறுபடியும் ஒரு வெள்ளிக்காசை எடுத்து நீட்டுறாரு. என்னங்க, பதில் கேட்டா வெள்ளி காசை கொடுக்குறீங்க? அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியாதுப்பா. அதனாலதான் நீ சொன்னபடி பதில் தெரியாததால உனக்கு நான் ஒரு வெள்ளி காசு கொடுத்தேன். என்னது, நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியாதா? நீ கேள்வி கேட்கணும்னு சொன்ன, ஆனா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும்னு நீ சொல்லலையே. நான் ஏதோ வாய்க்கு வந்த கேள்விய கேட்ட. அநேகமா அந்த கேள்விக்கு எந்த பதிலுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. இத கேட்ட உடனே ராஜுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அவரை படிக்காத முட்டாள்னு நினைச்சால் இவர் என்ன முட்டாளாக்கிட்டாரு? ராஜுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அவன் கையில இருந்த ஒரு வெள்ளிக்காசை பார்த்துட்டே அமைதியா நிக்கிறான். இப்பதான் அவனுக்கு புரியுது, படிப்பு இருந்தா மட்டும் புத்திசாலி ஆகிட முடியாது, அதே மாதிரி படிப்பு இல்லைன்னா முட்டாள்களும் கிடையாதுன்னு. அந்த பெரியவர் புல்லுக்கட்டை எடுத்து தலைமையில வச்சுட்டு கிளம்பி போறாரு. ராஜு அத அமைதியா பார்த்துட்டே நிக்கிறான். நான் தான் பெரிய புத்திசாலின்னு பெருமையா பீத்த போய் இப்போ 100 வெள்ளி காசு தான் தண்டம். சரி, கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த கதை நான் பார்க்கலாம். பாய்.